ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேவிங்ஸுக்கு பெஸ்ட் எது, பணமா, கோல்டு காயினா, ஆர் ஆபரண தங்கம், ஐ மீன் செயின், நம்ம போட்டுக்கிற செயின்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸில் 3 வகையாக பண்ணலாம். ஒன்று கேஷாக பண்ணலாம், இல்லை காயின்ஸ், இல்லை கோல்டில் போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷாக சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்த 500 நீங்கள் சேர்த்திங்கன்னா இது ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 500 வேல்யூ 500 இருக்காது. ஐ மீன் இது வெறும் 250 ஆகிடும். வெறும் 5 வருஷத்தில் நான் சொல்கிறேங்க, வெறும் 5 வருஷத்தில் இதோட வேல்யூ கன்ஃபார்ம் இறந்துடும். அதே மாதிரி இதோட விலை 1000 கன்ஃபார்ம் 5 வருஷத்தில் இது கண்டிப்பாக 2000 ஆகும். இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக கோல்டு பீட் பண்ணும். ஸோ நம்ம போடுற ஆபரண தங்கமும் பீட் பண்ணும். ஆனால் பார்த்திங்கன்னா இது நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா சேவிங்ஸுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் தான். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது டேக்ஸு, ஜிஎஸ்டி, செய்கூலிலாம் அதிகம் நம்ம ஆபரண தங்கமாக வாங்கும் போது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக கோல்டு காயினாக போயிடலாம். இல்லை அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நான் செயினாக வாங்கிக்கிறேன், அது உங்கள் விருப்பம், எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக பீட் பண்ணும். இப்போ காசு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இப்போ 500 ஒரு பொருள் வாங்குறீங்க, ஐ மீன் ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா அது 5 வருஷம் கழிச்சு இந்த காசோட மதிப்பு இழந்துடும். அதாவது அந்த ஷூ 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 1000 கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த காசோட மதிப்பு இழந்துடும். 500 நோட்டு அப்படியே தான் இருக்கும், ஆனால் அந்த காசோட மதிப்பு நம்மளுக்கு இழந்துருவோம். ஸோ அந்த ஷூ 1000 ஏறிடும். அதே மாதிரி இந்த கோல்டாக இப்போ சேர்த்து வச்சிங்கன்னா இதோட மதிப்பு 500 அந்த ஷூவோட வேல்யூவும் 1000 ஏறிடும். ஸோ அதே மாதிரி இந்த காயினோட வேல்யூவும் 1000 ஆகிடும். ஸோ இந்த காயின் வச்சு நம்ம அந்த ஷூவை வாங்க முடியும். ஸோ பொருளாதாரம் ஏறுற மாதிரியே, பணவீக்கம் ஏறுற மாதிரியே கோல்டோட காயினோட மதிப்பும் ஏறும், கண்டிப்பாக ஏறும். அதில் எந்த வகையான ஆட்சேபனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆபரண தங்கமாக வாங்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வீட்டில் பொட்டியில் தான் போட்டு வைக்க முடியும். ஆனால் இதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கைத்தில் எங்கன்னா போட்டு வை, நீங்கள் பந்தாக்கும் போட்டுக்கலாம், பந்தாக்கு போட்டு வச்சுட்ருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையானப்போ எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறப்ப போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா யூஸாகவே இருக்கும். ஆனால் காயின் நீங்கள் பீரோவில் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ கோல்டு செயினாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, வாங்கும்போது கொஞ்சம் ஜிஎஸ்டி, செய்குறி, சேதாரம்னு எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கணும். செய்குறி, சேதாரம், கோல்டு காயினை வாங்குறது 2-3% நீங்கள் அதிகமாக தான் போட்டு வாங்க மாதிரி இருக்கும். அதாவது காயின் நீங்கள் இப்போ இது ஒரு 50,000 மதிப்புனா இது நீங்கள் வாங்கும்போது 54,000 55,000 போட்டு வாங்கினா தான் முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக கோல்டு காயினும் கோல்டு செயினும் கண்டிப்பாக பணவீக்கத்தை பீட் பண்ணும், எனக்கு தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போ 85,000 கிட்ட போயிட்டுருக்கு கோல்டு காயினோட ரேட்டு. கண்டிப்பாக அது 1,00,000 நெருங்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டெய்லி பேசிஸில் கூட கோல்டு சேர்க்குறவங்க இருக்காங்க. நம்மளால மாதம் ஒரு காயின், மாதம் நம்மளுக்கே தெரியாமல் சேர்த்துங்க, அப்படியே நீங்கள் வருஷத்துக்கே ஒரு 12 காயின் சேர்த்துடுறீங்க. ஸோ நீங்கள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் காசாக சேர்த்து வச்சுன்னா கண்டிப்பாக அதோட மதிப்பு இழந்துடும். ஸோ காயினாக சேர்க்கறது பெஸ்ட்டு. இப்போ காசு சேர்த்தா அது காசு மட்டும் தான் மதிப்பு இழக்கும். இது சேர்த்திங்கன்னா நீங்கள் மதிப்பு ஏறும், ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கண்டிப்பாக பீட் பண்ணிடும். அதே இதை பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை பீட் பண்ணோம், மதிப்பும் ஏறும், நம்ம போட்டுட்டால் நம்ம மதிப்பு கண்டிப்பாக உயரும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் உங்களோட விருப்பம் தான். ஸோ பணத்தாகவே வைக்காதீங்க இனிமேட்டு. ஸோ பணத்தை கோல்டு காயினாக மாற்ற பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கிற செயினாகவும் ஆக்க பாருங்கள். கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். கண்டிப்பாக இதோட வேல்யூ அப்படியே குறைஞ்சிட்டே தான் இருக்க போகுது, என்றைக்காக தான் குறையும். ஆனால் உங்களுக்கே தெரியும் கோல்டோட வேல்யூ இதுவரையும் குறைஞ்சதே கிடையாது. கோல்டோட வேல்யூ இதுவரையும் ஏறிட்டு தான் இருக்கே தவிர இதுவரையும் குறைஞ்சது இல்லை. ஸோ வீக்லி 1 கோல்டு சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா வீக்லி 1 கோல்டு சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு கோல்டு, 2 மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ கோல்டு காயின் சின்ன சைஸ்லேயே தராங்க. அதாவது மில்லிகிராம் சைஸ்லேருந்தே கோல்டு இப்போ நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் கோல்டு சேர்க்கணுன்ற ஐயோ என்கிட்ட காசு இல்லை கோல்டு சேர்க்க முடியாது அதை பார்க்காதீங்க. 500 அந்த இப்போ நீங்கள் கோல்டு சேர்க்கலாம். மில்லிகிராம்லாம் 500 தான் இன்றைக்கி. 500 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் கோல்டு விற்குது. ஸோ நீங்கள் சேமிக்கணுன்ற மனப்பான்மை அப்போ ஈஸியாக கோல்டு சேர்த்துடலாம். 500 தான் இருக்குது, சேர்க்க முடியலாம். நீங்கள் 500 சேர்த்தா தான் 1000 பெருகும். ஸோ நீங்கள் ஈஸியாக கோல்டு சேர்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம கோல்டை பற்றின வீடியோ மேலும் போடுவோம். ஓகே, பை காய்ஸ், சைனிங் ஆஃப்.